எல்லோருக்கும் வணக்கம். ஆகஸ்ட் 11 டைம் இப்போ 4 ஆக போகுது. நம்மோட இன்ட்ராடே பொசிஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் அப் ஆயிட்டு இருக்கும். இப்போ நம்ம ஒவ்வொரு அக்கௌண்ட்டா ஓபன் பண்ணி எவ்வளவு ப்ராஃபிட் லாஸ் அப்படின்றத செக் பண்ணிக்கலாம். ஒரு நாள் ஒரே ட்ரேட் கான்செப்ட்ல பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கோல் இந்தியா செலக்ட் பண்ணியிருக்கேன். 220 ரூபாய் 80 காசு பார்த்தீங்கன்னா செல் பண்ணிட்டு 10 மணிக்கு 220 ரூபாய் 80 காசுக்கு செல் பண்ணிட்டு நான் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ மார்க்கெட் முடிஞ்ச பிறகு நமக்கு என்ன ப்ராஃபிட் லாஸ் செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஓபன் பண்ணி பார்க்கும்போது தான் பாத்தீங்கன்னாக்கா நான் இதுல ஒரு மிஸ்டேக் பண்ணிருக்கேன். என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மோட அக்கௌண்ட்ல 10,000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு. அதோட வேல்யூ அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஒரு 40,000 இருந்து 50,000 ரூபாய் அந்த வேல்யூக்கு தான் எடுத்துட்டு இருக்கேன் இது வரைக்கும். இன்னைக்கு ஆக்சுவலா நமக்கு 50,000க்கு 222 குவான்டிட்டி வந்திருக்கும். பட் ஆனா நான் போட்டுருக்கு பாருங்க 80 குவான்டிட்டி மட்டும் தான் செல் பண்ணிருக்கேன். எப்பவுமே பாத்தீங்கன்னாக்கா நான் ஆர்டர் பிளேஸ் பண்ண பிறகு பிரைஸ் கரெக்டா இருக்கா, அதே போல குவான்டிட்டி கரெக்டா இருக்கா அப்படின்னு ஒன்ஸ் செக் பண்ணிக்குவேன். இன்னைக்கு ஏதோ ஒரு ஞாபகத்துல நான் அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணிட்டேன். அதனால இப்போ பார்க்கும்போது தான் தெரியுது. அப்படி நம்ம எவ்வளவு மிஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு 222 குவான்டிட்டி போட்டிருந்தோம் அப்படின்னா நமக்கு அடிஷனலா இன்னும் ஒரு 241 ரூபாய் வந்து ப்ராஃபிட் வந்திருக்கும். ஆக்சுவலா இது அமௌண்ட்ல சின்னதா தெரியலாம், பட் ஆனா நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ பார்க்கும்போது 2.5% வந்து பெரிய விஷயம். இது போல தவறு நடக்கிறதுலாம் பாத்தீங்கன்னாக்கா இந்த ஃபீல்ட்ல சகஜம் தான். அப்படி நம்ம தவற வந்து கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா உடனே ப்ராஃபிட்ல இருந்தாலும் சரி லாஸ்ல இருந்தாலும் சரி உடனே பாத்தீங்கன்னாக்கா அங்க கவர் பண்ணிடணும் பொசிஷனை. ஏன்னா நம்ம தவறு பண்ற இடத்துல தான் பாத்தீங்கன்னாக்கா பெரிய அளவுல நமக்கு லாஸ் வரும். இது வந்து பாத்தீங்கன்னாக்கா நான் நிறைய வந்து அனுபவப்பட்டிருக்கேன். இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம மீறி நடக்கிற செயல், இது ஒண்ணும் பண்ண முடியாது. பட் இருந்தாலும் பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு ப்ராஃபிட் தான் நமக்கு. 20 மாதங்கள் என்னோட டார்கெட் கான்செப்ட்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு இன்ட்ராடேக்காக ஏ ஸ்டாக் செலக்ட் பண்ணிருக்கேன். ஐசிஐசிஐ பேங்க், ஈச்சர் மோட்டார், கோல் இந்தியா, ஆக்சிஸ் பேங்க், ஹெச்டிஎஃப்சி, இண்டஸ்இண்ட் பேங்க், டெக் மகேந்திரா, இந்த ஏ ஸ்டாக்ல இருந்தா பாத்தீங்கன்னா ஒரு நாள் ஒரே ட்ரேடுக்காக கோல் இந்தியா செலக்ட் பண்ணிருந்தேன். ஓகே, இந்த அக்கௌண்ட்ல எவ்வளவு ப்ராஃபிட் லாஸ்ன்றதை நம்ம செக் பண்ணிக்கலாம். நாம எடுத்த ஏ ஸ்டாக்ல பாத்தீங்கன்னா ஏ ஸ்டாக்மே எக்ஸிட் ஆயிருக்கு. இதுல 3 ஸ்டாக் வந்து லாஸ்ல புக் ஆயிருக்கு, 4 ஸ்டாக் வந்து ப்ராஃபிட்ல புக் ஆயிருக்கு. நம்மோட நெட் எம்டிஎம்னு பார்க்கும்போது 840 ரூபாய் வந்து நமக்கு ப்ராஃபிட்ல முடிஞ்சிருக்கு. இது நம்மோட பர்சன்டேஜ்ல பார்க்கும்போது 1% கிட்ட நமக்கு ப்ராஃபிட்ல முடிஞ்சிருக்கு. இப்போ நம்மோட கம்பைன் லெட்ஜரை பார்த்துடலாம். 20 மாதங்கள் என்னோட டார்கெட் கான்செப்ட்ல இது வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா நாம பார்ட் டைம் ட்ரேடிங்க்கு ஒரு அக்கௌண்ட்டும் அதே போல ஃபுல் டைம் ட்ரேடிங்க்கு ஒரு அக்கௌண்ட்டும் பாத்தீங்கன்னாக்கா செப்பரேட்டா நான் அப்டேட் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ ஒரு 2 மாசத்துக்கு பாத்தீங்கன்னாக்கா எனக்கு ஃபுல் டைம் ட்ரேடிங்ல ஸ்பெண்ட் பண்ண முடியாத டைம், அந்த ஒரு காரணத்தினால பாத்தீங்கன்னாக்கா ஒன்லி பார்ட் டைம் மட்டும்தான். ஒரு நாள் ஒரே ட்ரேட் கான்செப்ட் பாத்தீங்கன்னா நான் 10 மணிக்கெல்லாம் ஆர்டர் பிளேஸ் பண்ணிட்டு அந்த அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணிடுவேன். அதே போல பாத்தீங்கன்னாக்கா 20 மாதங்கள் என்னோட டார்கெட் கான்செப்ட்ல நான் 11 மணிக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணிட்டு அந்த அக்கௌண்ட்டையும் க்ளோஸ் பண்ணிடுவேன். அதனால ஒரு 2 மாசத்துக்கு நாம இந்த ஒரு அக்கௌண்ட் மட்டும் தான் இப்போதைக்கு நம்ம பார்க்க போறோம். ஓகே, இப்போ நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ பாருங்க 1,78,665 ரூபாய் 78 காசு. கரண்ட் வேல்யூ பாருங்க 1,76,370 ரூபாய் 14 காசு. இது நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூல இருந்து 1% இப்போதைக்கு நம்ம லாஸ்ல தான் இருக்கும். அதே போல ஒரு நாள் ஒரே ட்ரேட் கான்செப்ட்ல நம்மோட இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ பாத்தீங்கன்னா 10,000. இப்போ நம்ம கரண்ட் வேல்யூ பாருங்க 13,067 ரூபாய் 77 காசு. இப்போதைக்கு நாம கிட்டத்தட்ட ஒரு 30% ப்ராஃபிட்ல இருக்கும் வித்தின் 12 நாள்ல. அதே போல மியூச்சுவல் ஃபண்ட் வேல்யூ பாருங்க, நம்மோட இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ பாருங்க 11,000. இப்போ நம்மோட கரண்ட் வேல்யூ பாத்தீங்கன்னா 11,572 ரூபாய் 83 காசு. கிட்டத்தட்ட நம்ம ஒரு 5%க்கு மேல ப்ராஃபிட்ல இருக்கும். அதே போல ஷார்ட் டேர்ம் ஹோல்டிங்ஸ் பாத்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட நம்ம 3 வாரத்துக்கு மேல நம்ம பொசிஷனே எடுக்கல, என்ட்ரி ஆகல. என்ன காரணம்னு பாத்தீங்கன்னாக்கா நம்மோட ஷார்ட் டேர்ம் ஹோல்டிங்கோட கான்செப்டே பாத்தீங்கன்னாக்கா மார்க்கெட் எப்ப கீழே போகுதோ அப்பதான் பாத்தீங்கன்னா நமக்கு என்ட்ரி லெவலே கிடைக்கும். இப்ப மார்க்கெட் பாத்தீங்கன்னாக்கா மேல போயிட்டு இருக்கு. அந்த ஒரு காரணத்தினால தான் பாத்தீங்கன்னாக்கா இப்போ ஒரு 3 வாரமா நமக்கு பொசிஷன்ல கிடைக்கல. ஓகே, இருந்தாலும் பாத்தீங்கன்னாக்கா நம்மோட இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூல இருந்து நம்ம ஒரு 20% இப்போதைக்கு நம்ம ப்ராஃபிட்ல தான் இருக்கும். ஈஸியா இருக்கிற இந்த 3 கான்செப்ட்டுமே பாத்தீங்கன்னா நம்ம ப்ராஃபிட்ல தான் இருக்கும். 20 மாதங்கள் என்னோட டார்கெட் கான்செப்ட் மட்டும் தான் பாத்தீங்கன்னாக்கா 1% வந்து லாஸ்ல இருக்கும். இது வரைக்கும் நம்ம 40 நாள் இன்ட்ராடே ட்ரேடிங் கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். இந்த 40 நாள்ல நம்மோட கேபிட்டல் சேஃபா தக்க வச்சிட்டு இருக்கோம். இதுவே பாத்தீங்கன்னாக்கா பெரிய விஷயம். நாம இப்படி கேபிட்டல சேஃபா பாத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா ஒரு மாசம் இல்லைனாலும் ஒரு மாசம் நமக்கு பெரிய அளவுல ப்ராஃபிட் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. இதுக்கு பாத்தீங்கன்னா நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நம்ம பாத்தீங்கன்னா இன்னையோட மார்க்கெட்டோட அப்டேஷன் தான். நாளைக்கு என்ன ப்ராஃபிட் லாஸ் வருது, என்ன மாதிரியான ஸ்டாக்லாம் நம்ம செலக்ட் பண்ண போறோம் அப்படின்றத நாளையோட வீடியோல அப்டேட் பண்றேன். ஓகே, பாய்.